பாராசூட் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தேன். கிஷோர் அவர்கள் லீடை நடிச்சிருக்காங்க. இந்த குக்கூத் கோமலி அந்த கனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் அவங்க லீடை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. சைல்டு ஆர்டிஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் முழுக்க வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த வெப் சீரிஸினுடைய டூரேக்ஷனை பார்க்கும்போது இது வந்து படமாகவே எடுத்துருக்கலாம். எதுக்காக வந்துட்டு இது வந்து வெப் சீரிஸாக எடுத்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வந்துட்டு படமாக எடுத்தால் இது வந்து ட்விஸ்ட் அண்ட் டேனிங் இந்த மாதிரி வந்து கொண்டு போகணும். ஆனால் வெப் சீரிஸ்ன்றதால வந்துட்டு இந்த இதுலேருந்து கட் பண்ணி அடுத்த சீன் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டை கூட பண்ணிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் படத்துக்கு என்ன டியூரேக்ஷன் இருக்குமோ அதே டியூரேக்ஷன் தான் இந்த வெப் சீரிஸ்லுமே வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 எபிசோடு தான். இந்த வெப் சீரிஸ் பார்க்குறோம் அப்படின்னா வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இந்த வெப் சீரிஸ் முடிஞ்சுன்னா அடுத்த எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எங்கேஜிங் ஃபேக்டர் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக ஒரு எமோஷனலை கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு டைப்பிக்கலான ஒரு ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. கிஷோர் அவர்கள் ஒரு சில இடங்களில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி அவங்களும் ஒரு 2 சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க கனி அவர்களும். இந்த வெப்சீரிஸினுடைய கதையை வந்துட்டு ஒன்லைனில் எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு பயப்படுற ஒரு பையன், கண்டிப்பான ஒரு அப்பா. அவர் வந்து எதுக்கு எடுத்தாலும் அடித்து அவனை வந்து கொடூரமாக வந்து துன்புறுத்துவார். அதனால வந்துட்டு ஒரு சின்ன தவறு நடக்குது. அதை அப்பாவுக்கு தெரிஞ்சு அடிப்பாரேன்னு பயந்து தொலைஞ்சு போயிடுறாங்க. திரும்ப கிடைச்சாங்களா இல்லை, எப்படி கிடைக்கிறாங்க அப்படின்றத இந்த வெப்சீரிஸினுடைய ஒரு ஒன்லைன் கதை. இந்த கண்டென்ட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், ஜென்ரேஷன் வைஸ் வந்துட்டு இது வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்றத எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த கண்டித்தல் அப்படின்ற விஷயம் வந்து டாக்ஸிக்காக தான் இருக்குன்னே தவிர, எப்படி வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு ஒரு குழந்தைகள்கிட்ட வந்துட்டு எப்படி வந்து அவங்கள வந்து அடாப்ட் பண்ணி வச்சுக்கணும், அவங்கள எப்படி வந்து கைடன்ஸ் பண்ணி வளர்க்கணும், கண்டிப்புன்றது எதில் இருக்கணும், எதுக்கு கண்டிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மாறியிருக்கா இல்லை மாற்றேட் ஆயிருக்கா அப்படின்றது எனக்கு வந்து தெரியவே இல்லை. இந்த குழந்தைகளை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, வெளியில் இருக்க கோவத்தை வந்துட்டு டக்குன்னு வந்தோடனே குழந்தைகளை வந்து அடிக்கிறது, வீட்டில் வந்துட்டு ஒய்ஃப் மேலே இருக்க கோவத்தை வந்துட்டு இங்கே வந்து காட்டுறது, ஒய்ஃப் அதே மாதிரி ஹஸ்பண்ட் மேலே இருக்க கோவத்தை வந்து குழந்தைகள் மேலே காட்டுறது, டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ண சின்ன தப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் எங்கேயோ இருக்க விருப்பம் வந்துட்டு இங்கே குழந்தைகள் மேலே வந்து காட்டுறது, அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்துட்டு கண்டிப்பின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காயம் போடுற அளவுக்கு வந்துட்டு இந்த சூறு போடுறது, நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்வாங்க. சின்ன வயசுல இப்போ எங்களோட சின்ன வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்துட்டு சும்மாவே வந்துட்டு தூக்கி போட்டு அடிச்சு வீட்டில் WWF வச்சுக்கோங்க அடிச்சு பறக்க விட்டுக்கு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் அன்னைக்கு இருந்த ஒரு ஜோனுக்குள்ள ஒரு ரீசன் இருந்துச்சு. ஏன்னா எங்களுடைய புரிதல் என்ன ஏது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளோட புரிதல் வேற, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வேற, அவங்களுடைய இதுவே வேற. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பெரும் விளையாட்டு பொருள் மட்டும்தான். நம்மளுக்கு தான் வந்துட்டு இவ்வளோ காஸ்ட்லி, இவ்வளோ போட்டு வாங்கியிருக்கோம், இதில் இன்னும் கான்டாக்ட்ஸ் இருக்குது, இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்ற டேட்டாஸ்லாம். ஆனால் அவங்களுக்கு பொறுத்தளவு அது வந்து ஒரு விளையாட்டு பொருள் தான். அவங்க பாட்டு பார்க்குற, அவங்க கார்ட்டூன் பார்க்குற ஒரு விளையாட்டு பொருளாக தான் இருக்கும். அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஓவர் த வேர்ல்டு ஒன்று உருவாகுது. அந்த ஓவர் த வேர்ல்டுக்குள்ளே உள்ளே போய் தான் நம்ம குழந்தைகளவே நம்ம வந்து வளர்த்தெடுத்தா மட்டும்தான் நம்ம சமுதாயத்தோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் நம்மளால உருவாக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம ஒரு கரையில் இருப்போம், அவங்க ஒரு கரையில் இருப்பாங்க. இது எங்கிட்ட அது வந்து ஒன்று சேரும் அப்படின்றதே வந்து தெரியாமையே போயிடும். எனக்கு இந்த வெப்சீரிஸ் பார்த்த உடனே இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. இதை பற்றி நான் நிறைய இடத்துல வந்து எங்கேயாவது யார்ட்டையாவது அதை பற்றி பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அந்த வெப்சீரிஸ் பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஆனால் அந்த கண்டிப்பு அப்படின்ற முறை வந்துட்டு அந்த டாக்ஸிக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்ல முடியல. ஆனால் ஒரு சில இடங்கள்ல நிறைய பேர் வந்து ரொம்ப அக்ரெசிவாக அந்த விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வராங்க, அதை வந்து குழந்தைகள் மீது வந்து சுமத்துறாங்க அப்படின்றது வந்து நல்லா தெரியுது. ஏன்னா இப்போ பள்ளிக்கூடங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேலைகளை வந்து செய்கிறதே இல்லை. இப்போ நாங்கள் படிக்கும்போது சின்ன வயசுல வந்துட்டு இந்த கல் உப்பெல்லாம் போட்டு அதில் முட்டி போட சொல்லுவாங்க, மண்ணில் வந்து முட்டி போட சொல்லுவாங்க, கடுமையாக வந்து அடிப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த மாதிரி வீட்டில் வந்து அதை சொன்னாலும் நீ என்னப்பா தப்பு பண்ணன்னு சொல்லி வீட்லையும் போட்டு அடிப்பானுங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இங்கே ஸ்கூலு எல்லா விஷயத்துலையும் வந்து இந்த கண்டித்தல் அப்படின்ற விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா அது மாறிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து அடிச்சு வளர்க்கணும், இப்படி வளர்க்கணும், அப்படி வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஒரு குழந்தைக்கும் ஒரு பேரண்ட்ஸுக்கும் 2 பேருக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேவ் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அது பெண் குழந்தை அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். பையனை இப்படித்தான் வளர்க்கணும், அப்படித்தான் வளர்க்கணும் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு நம்மளுடைய நாலேஜை கடத்தி அவங்களுக்கு புரிய வச்சு தெரிய வைக்க வேண்டியதான் நம்மளுடைய வேலை, கடமை. அதை நம்மளால செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேட்கும்போது டக்குன்னு அடிச்சு இதை ஏன் செய்யற, அதை ஏன் பண்ற அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அந்த இடத்துல அவனுக்குன்னு ஒரு சிந்திக்கிற தன்மை என்ன ஆகி போயிரும்னா அந்த இடத்துல வந்து மழுங்கடிக்கப்பட்டுரும். அதுதான் வந்து பெரும்பாலான இடங்கள் நடந்துகிட்டே இருக்கு. எனக்கே இது வந்து நிறைய இடத்துல வந்து தோணிருக்கு. நானுமே நிறைய இடத்துல வந்து முயற்சி பண்ணியிருக்கேன். நம்ம அந்த வேலையை வந்து செய்யக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ரிலேட்டபிள் ஆகி அவங்களோட ஓவர் த வேர்ல்டுக்குள்ள போய் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு ஐடியாவுமே இருக்கு. வெப் சீரிஸ் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு மியூசிக் வந்து யுவன் அப்படின்னு. ஓகேவா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன யுவன் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே யுவனுக்குன்னு ஒரு டச் இருக்கும். அந்த டச் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு பாட்டு இருந்துச்சு, அந்த பாட்டு வந்து எப்பயும் போல யுவனோடைய ஒரு ஜோன்ல இருந்த ஒரு பாட்டு மாதிரி இருந்துச்சு. முழுமையா இந்த பாராசூட் வெப் சீரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வல் ட்ராமால ஒரு எமோஷனலை கேரி பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போய் முடிக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் வெப் சீரிஸ் தான் இந்த பாராசூட் வெப் சீரிஸ். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் அவைலபிள் இருக்கு. நன்றி.